அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம புதிய ஆத்திச்சூடி பார்க்கலாம். ஓய்தல் ஒளி. ஒரு வேலையை எடுத்தால் அதை கண்ணும் கருத்துமாக இருந்து நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று பாரதியார் குறிப்பிடுகின்றார். எந்த வேலையும் இன்றி வெறுமனே இருப்பதை தவிர்த்து விட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றார். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பின் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலேயே நாட்டம், கருமமே யோகத்தில் நிலைத்திடல் என்றவை அருளால் என்று பாரதியார் குறிப்பிடுவது கருமமே கண்ணாக இருக்க வேண்டும் என்பதை, ஓய்ந்திருப்பதை ஒழித்து இடைவிடாமல் வேலை செய், இடைவிடாத தொழில் செய் என்பதே பாரதியின் வழியாகும். நமக்கு தெரிந்த தொழில் கவிதை நாட்டு குலைத்தல், இளமை பொழுதும் சேராதிருத்தல் என்று பாரதியாரின் வாக்காக உள்ளது. சோர்வு இல்லை, ஓய்தல் இல்லை என்று பல பாடல்களிலும் பாரதியார் குறிப்பிட்டுள்ளார். எனவே இளைஞர்களும் குழந்தைகளும் ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். நமது நாடு அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம், வளர்ச்சி, மேம்பாடு காண வேண்டும். அதற்காக இடைவிடாது உழைத்தல் வேண்டும். ஓய்வின்றி உழைத்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும் என்பதை கூறுகின்றார். இயற்கை இடைவிடாது இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. இயற்கையில் காணும் அத்தனை பொருள்களும் இடைவிடாது செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இடைவிடாது வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றன. மனிதனும் இடைவிடாமல் ஓய்வு ஒளிவின்றி வேலை செய்ய வேண்டும், தொழில் செய்ய வேண்டும். தொழில் செய்ய வேண்டும் என்பதை பாரதியார் ஓய்தல் செய்யும், தலை சாய்தல் செய்யும் என்று பாரதியார் குறிப்பிடுகின்றார். ஓய்தலும் இல்லை, சாய்தலும் இல்லை, எந்நேரமும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று பாரதியார் குறிப்பிடுகின்றார். சோர்வை போக்க வேண்டும், சோம்பலை போக்க வேண்டும், எந்த நேரமும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்பதே பாரதியாரின் ஓய்தல் ஒளி என்று வலியுறுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அதனையே ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்று குழந்தைகளுக்கான வாய்மொழியாக கூறியுள்ளார். ஔடதம் குறை. எதற்கெடுத்தாலும் மருந்து உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்று பாரதியார் குறிப்பிடுகின்றார். ஔடதம் என்பது மருந்து. ஔடதம் குறை என்றால் மருந்துகளை குறைத்து கொள்ள வேண்டும் என்று பாரதியார் குறிப்பிடுகின்றார். மனித வாழ்க்கைக்கு உடல் ஆரோக்கியம் அவசியமானதாகும். உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க நல்ல உணவும், நல்ல தண்ணீரும், நல்ல காற்றும், உடற்பயிற்சியும், மனப்பயிற்சியும் தேவை. சிறு சிறு ஆரோக்கிய குறைவுகளுக்கு எல்லாம் கண்ட மருந்துகளை சாப்பிடுவது நல்லதல்ல. நமது ஆகாரத்திலேயே நாம் உட்கொள்ளும் காய்கறிகள், மிளகு, சீரகம், வெள்ளைப்பூண்டு, வெங்காயம், சுக்கு, இஞ்சி, மஞ்சள் முதலிய பொருள்களும் கீரை வகைகளும் சிறந்த மருத்துவ பொருள்கள் ஆகும் என்று சித்தர்களும் அறிஞர்களும் கூறியுள்ளார்கள். அவையே பெரும்பாலான சிறு நோய்களையும் பெருநோய்களையும் சிறு சிறு உபாதைகளையும் தடுக்கும் சக்தி கொண்டவையாக உள்ளது. அதற்கு மேல் அதிகமாக செயற்கை மருந்துகளை தேடுவது நல்லதல்ல. கூடுமான அளவில் மருந்துகளை குறைத்து கொள்ள வேண்டும். விருந்தும் மருந்தும் 3 நாள் என்று பழமொழியும் உண்டு. அதுபோல திருவள்ளுவரும் மருந்தென்ன வேண்டாவாம் யாக்கை, கருந்திய தற்றது போற்றி யொனின் என்று பாரதியார் வள்ளுவரின் வாக்குக்காக குறிப்பிடுவது போன்றே உள்ளது. நாம் முன்பு அருந்திய உணவு முழுமையாக செரித்த பின்னரே மறு உணவை உண்ண வேண்டும். தக்க அளவில் மீண்டும் உணவு எடுத்துக்கொண்டால் மருந்தே தேவைப்படாது என்று சித்தர்களும் கூறுகின்றார்கள். திருவள்ளுவரும் அதனையே மருந்தென வேண்டாமாம்
என்ற திருக்குறளில் வலியுறுத்துகின்றார். வயிற்றில் பாதி உணவு, மறுபாதி தண்ணீர், மீதம் காற்று என்று இருந்தால் நோயும் வராது, மருந்தும் வேண்டுவதில்லை என்று வள்ளலார் குறிப்பிடுகின்றார். எனவே நல்ல உணவு, நல்ல தண்ணீர் போதுமான அளவு சாப்பிட வேண்டும். நாம் துறவிகள் அல்ல, செயலூக்கத்துடன் செயல்பட வேண்டியவர்கள், ஓயாமல் தொழில் செய்ய வேண்டியவர்கள். எந்த வேலை செய்தாலும் அந்தந்த வேலைகளை செய்வதற்கு போதுமான உடல் வலிமை வேண்டும், மன வலிமை வேண்டும். அதற்கு தேவையான உணவும் பயிற்சியும் அவசியமாகும். அதே சமயத்தில் நமது உடல் ஆரோக்கியத்துடன் பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கிய அம்சமாகும். நோய்கள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி நோய் வந்தாலும் அதை எதிர்த்து சக்தியை உண்டாக்கும்படி உணவில் உணவுப் பொருள்களை சேர்த்து கொள்ள வேண்டும். நமது உடம்பு இயற்கையின் பகுதி. அது பஞ்சபூத சக்திகளின் பல்வேறுபட்ட சேர்க்கையினால் ஆனது. அந்த சேர்க்கையின் சமநிலை வேறுபாட்டினால், மாற்றங்களினால் நோய்கள் வருவது உண்டு, உபாதைகள் ஏற்படுவது உண்டு. இயற்கையோடும் நமது உணவு முறைகளும் இணைந்து மருந்துகள் நோய்களுக்கு ஏற்ற வகையில் கொடுப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பெருக்கி நோய்களை வரும் முன் தடுத்து நோய்களை தாங்கி முறிக்கும் சக்தியை உடலில் வளர்த்தி கொள்ள வேண்டும் என்று பாரதியார் விரும்புகின்றார். அதனையே நாமும் செய்வோம். நன்றி, வணக்கம்.